அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சர்ஃபான் பிளாக் BA2 சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் மறுபடியும் சில செய்திகள் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். மருந்து மாத்திரைகள் கொண்டு வருபவர்களின் முக்கிய கவனத்திற்கு வரும்போது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் உடனடியாக கைது செய்யப்படுவீங்கன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததா, இப்படியும் ஒரு குரோதம், வெளிநாட்டவர்களுக்கு சரிக்கு சமமாக எதுக்கு உட்கார வச்சிங்க அப்படின்னு திட்டுறாங்க. அடுத்ததா, அப்தலி ஃபார்முக்கு போக நல்லபடியாக காய்கறிகளை வாங்குங்க. கவர்னரே நேரடியாக களத்தில் இறங்கியிருக்காரு. கஃபீலே நம்மளை கலாய்ச்சி விட்டார். தம்பி, எங்களால் முடிஞ்சது கூட உங்களால் முடியாது அப்படின்னு. பார்க்கலாம் அனைத்து தகவல்களை. முதலாவது தகவல், ஷுவைக் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்குள்ள திடீர்னு நுழைந்திருக்கிறாரு கவர்னர் ஷேக் அப்துல்லா சாலிம் அலி அல் சபா. அவருடைய நேரடி கண்காணிப்பில் சோதனை. على تفانيكم في عملكم، جهودكم لا محدودة بالعاصمة، كثر الله من أمثالكم، وهذه الهقوة فيكم يا إخوان، وهذه بلدكم، لازم تعينونا في خدمة هالوطن. وإن شاء الله أنتم عاد مو مقصرين، ونبي منكم عاد نطمح بالمزيد. وسالم، احنا اللي نشكرك نزولك معانا هني، والله يعني وسام شرف صراحه، وتشجيع وحافز لنا انه يعني مسؤول كبير ينزل مع الشباب وينزل يطالع ويشوف العمل، والله يعني முடியுமா? வாஸ்தா இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? கவர்னர்கிட்ட போய் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப கவனமாக இருங்க, வண்டிகள் அங்கே இங்கே போடாதீங்க. அடுத்தது, அப்தலி போர்ட்ஸில் வச்சு 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. போதைப் பொருள் மற்றும் பலதரப்பட்ட பொருட்களோடு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க விமான நிலையத்தில் வச்சு. அவங்களுடைய நண்பர் ஒருவர் பார்சல் கொடுத்துருக்காரு. பார்சலுக்குள்ளே ஒட்டு மொத்தமாகவே அந்த பார்சல் ஃபுல்லாகவே இருந்திருக்குது இந்த நாட்டுக்குள்ளே தடை செய்யப்பட்ட ஒரு போதை மாத்திரை. அந்த டேப்லெட் அனைத்துமே கை வலிக்கு குடிக்கிற மாத்திரை அப்படின்னு தான் அனுப்பி வச்சுருக்காங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அது இங்கே தடை செய்யப்பட்ட ஒரு ட்ரமடோல் வகையான மாத்திரை. நல்லா கேட்டுக்கோங்க, லரிக்கா, ட்ரமடோல், சுடோல், இந்த மாதிரியான மாத்திரைகள் தயவு செய்து கொண்டு வராதிங்க. கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக விமான நிலையத்தில் வச்சு கைது செய்யப்படுவீங்க. லிக்சிடோல் போன்ற அந்த ட்ரமடோல் வர்க்கத்தை சேர்ந்த எந்த ஒரு மாத்திரையுமே தயவு செய்து கொண்டு வந்துடாதீங்க. அது எல்லாமே போதைப் பொருள் மாத்திரைகள். அதாவது இன்னொரு மாத்திரைகள் நீங்கள் கொண்டு வரீங்களா இருந்தாலும், உங்களுடைய மருத்துவத்துக்காக பயன்படுத்துகிறீங்களா இருந்தாலும், வரும்போது ப்ரிஸ்கிரிப்ஷனை டாக்டர்கிட்ட இருந்து எடுத்துகிட்டே வாங்க. இன்னும் வருத்தம் இருக்குது, நான் இதுக்காகத்தான் பாவிக்கிறேன். ரொம்ப கவனம். இதோ கைது செய்யப்பட்டு சிறை.
குரோதம் இருக்கலாம். அது அடுத்தது இந்த அளவுக்கு நாங்கள் தான் அப்படின்னு சொன்னால் அது மனசுக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இப்போ இதில் பாருங்கள், என்ன அது வெளிநாட்டவர்களை உங்களுக்கு சமமாக வச்சு பேசுகிறீங்க அப்படின்ன மாதிரி அந்த பேசும்போது எனக்கு அந்த கொஞ்சம் லைட்டாக எனக்கே எரிச்சல் ஆகுது அவர் பேசுனது. ஏன்னா வெளிநாட்டவர்கள்லாம் நம்மளுக்கு சரிசமமாக வச்சுக்கிட்டு விரட்டி விடுங்க, அவங்களாம் நம்மளுக்கு தேவையில்லை, வெளிநாட்டவர்கள்லாம் வச்சிருக்கக்கூடாது. فيديو شنو هي؟ لحظة هذا اجتماع في البلدية، شوفوا الوافدين مجتمعين مع الحكومة. طبعا هذه شركات، وهذه الشركات ما تبي الكويتيين ولا بيوظفون كويتيين. يعني أنا بسأل هذول الوافدين اللي قاعدين إيش بيسوون؟ بيسوون التراب كباب؟ يا حكومة يا بعد شبدي حط قرار ممنوع اجتماع وافد مع الحكومة. خلي الكويتيين هذول مجتمعين على تواير، مو مجتمعين على شيء، مجتمعين على نقل. ما يصير الكويتي قاعد في البيت. لاحظوا عدد الوافدين ايش كثر. هذه كلها الشركات قاعد ياخذون من خيرنا. هالشركات شلخونا بالاسعار وما يوظفون عيالنا، اول ناس يفنشونهم عيالنا. ليش هالطريقه هذه؟ حكومه ردوا عليهم. ليش هذول يجتمعون؟ ايش بيسوون؟ ليش الكويتي قاعد؟ اللي امهاتهم كويتيين ليش قاعدين؟ الخليجيين اللي عندنا ليش؟ குரோதம் இருக்கத்தாவே நான் இந்த அளவுக்கெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. என்னையோ அவங்க முன்னாடி உட்காரவே போடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் ரொம்ப ஓவர். அடுத்ததா அப்தலி ஃபார்முக்கு போங்க. ஒரு 10 தினாருக்குள்ள ஒரு மாதத்துக்குரிய அனைத்து காய்கறிகளையும் வாங்குங்க. வெறும் ½ தினார் தான். ஒரு ஃபில்லின் ½ தினார். தக்காளி வேணுமா, கத்திரிக்காய் வேணுமா, காய்கறிகள் என்ன வேணுமோ மலிவான விலையில் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை இந்த குளிர்காலங்களில் அழகாக உற்பத்தி ஆகி நல்லா விளைச்சல் கொடுக்குற குவைத்துடைய காய்கறிகளை வாங்கி பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, குவைத் ஃபார்மர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக குவைத்துடைய காய்கறிகளையும் வாங்குங்க, பாருங்கள். من فرضة مزارعين العبدلي في صالة المواشي، حياكم الله كل 2 و3. حياكم الله. يا هلا ابو احمد. الفلفل هذا سعره؟ هذا طال عمرك نص دينار. برا العلبة هذه دينار و850. زين هذا حار ولا حار؟ اي طبعا هذا كم تبيع الحين؟ بنص؟ الله يعني يجزاك. هذا بنص. زين وهذا بكم؟ هذا بنص. وليمون جلاس؟ نص ها؟ كله بنص. زين والطماط الشيري؟ نص. والفلفل خلص باجي ياخذ 3 بنص. ما شاء الله. هذا الطماط بعد بنص؟ الله يرزقك. باذنجان بنص. قرع بنص. ما شاء الله تبارك الرحمن، عسى ربي يرزقهم. ما شاء الله ما شاء الله عليهم بألف عافية. يا هلا ويا مرحبا. السلام عليكم. ما شاء الله تبارك الرحمن. ما شاء الله تبارك الرحمن. ما شاء الله تبارك الرحمن. بروكلي إنتاج مزرعة ضبيب على ربع دينار. ما شاء الله تبارك الرحمن. السلام عليكم. حياكم الله والساعة مباركة كل 2 و3 في صالة المواشي فرضة مزارعين العبدلي. கடைசி ஐத்தோட முடிச்சுக்கலாம். பாபா இன்னைக்கு எங்கள் பாபா வந்து இதை காட்டிட்டு, தம்பி இதெல்லாம் நீங்கள் நம்மள்ட்ட இருந்து படிச்சுக்கிட்டாதான் பார்த்தீங்களா, நம்ம பேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் கடலை போடுவாங்கன்றத இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தம்பி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே காட்டினாரு. நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா தாத்தா வேற லெவல் பண்ணீங்க. انت منين انت؟ شنو عندي لبيس صحتك لبيس يم العيون ما حلاه. يرى ما يسمعش، السمع ضعيفة من النظر ما شاء الله. ما شاء الله على العيون. حاطة عيون ولا عيون حاطة؟ عيوني بالنوم كنت نايمة. صح النوم يا عمري. اسمعني، شفتوا كن حسنوا السمع متاعه. ها؟ قلت لك لباس صحتك لباس. لابس الحمد لله لابس. منين انت؟ ها؟ انت من وين؟
مقلوج. அடங்கோடியா கடைசியில் எப்படி போட்டார் பார்த்தீங்களா நங்கூரத்தை. எங்கே இருந்து நீங்கள் எங்கே மீன் வேணும் அப்படின்னு கேட்க உடனே மீன்கள் பிஷ் அப்படின்னு உங்கள் இதயத்தில் தான் அப்படின்னு பழைய காலத்து டைலாக் போட்டு எப்படி கொக்கிய போடுறாரு பார்த்தீங்களா. நம்ம பாபா இதை காட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். அதான் அப்படியோ உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. தயவு செய்து இனி வரும் காலங்களில் ரொம்ப கவனமாக இருங்க மக்களே. குவைத்தில் வந்து அதிரடியான சோதனை. யார் ஃபீல்டில் இறங்கியிருக்காங்க பார்த்தீங்களா. கவர்னரே டைரெக்டாக ஃபீல்டில் இறங்குறாரு செக்இன் பண்ணுறதை பார்க்குறதுக்கு. உள்துறை அமைச்சர் நடு ரோட்டில் நிற்கிறாரு செக்இன் பண்ணும்போது லைசன்ஸு செக் பண்ணுறதுக்கு. குவைத்துடைய மேஜர் ஜெனரல் நடு ரோட்டில் நிற்கிறாங்க. எல்லா பகுதிகளிலையுமே அதிரடியான சோதனை. வெளிநாட்டவர்களை சிலருக்கு கண்ணிலேயே காட்ட மாட்டேங்குது. வெளிநாட்டவர்கள் சரிசமமாக உட்கார்ந்து இருந்தாலே கோபப்படுற அளவுக்கும் சில சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்குது. எல்லாமே நீங்கள் பார்த்து கொண்டே இருக்குது. தொடர்ந்து நாம் அப்டேட் பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறோம். தயவு செய்து பி கேர்ஃபுல். ரொம்ப கவனமாக இருங்க. எந்த நேரத்தில் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். பாதுகாப்பு சோதனைகள் அதிகமாக இருக்கிறதால சிவில் ஐடியை மறக்காமல் வெளியில் போகும்போது கொண்டு போங்க. குட் நைட். இதுக்கு மேலே பேச முடியாது இன்றைய நாள். அவ்வளவுதான்.